மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் இறுதி அஞ்சலிக்கு பின் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் முப்படை மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. அதனை தற்போது நாம் பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் பார்க்கலாம். வணக்கம் தாயுமானவன், அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அங்க வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் யார் யாரு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுடைய உடல் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு ராணுவ மரியாதையோடு பெசன்ட் நகர் மின்மயானத்துல இன்னும் சில நிமிடங்கள்ல தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறது. தேசிய கொடி போற்றியபடி சந்தன பேழையில இல கணேசனுடைய உடலானது முப்படைகளுடைய ராணுவ வீரர்கள் உடலை சுமந்தவாறு மயானத்திற்குள்ளே தகன மேடை அருகே கொண்டு வரப்பட்டிருந்தது. ராணுவ பேண்ட் வாத்தியங்கள் முழக ராணுவத்தின் தரப்புல இறுதி மரியாதை என்பது முப்படைகளின் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பா 3 சுற்றுகளாக தலா 14 குண்டுகள் வீதம் 42 குண்டுகள் முழங்க முப்படைகளின் சார்பாக மறைந்த ஆளுநர் இல கணேசனுக்கு ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் இறுதி மரியாதையை செய்திருந்தாங்க. குறிப்பா ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் இங்கே நேரில் வந்திருந்த ஒரு சூழல்ல மறைந்த இல கணேசனுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி என்பது ராணுவ முறைப்படி செய்யப்பட்டிருந்தது. முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பா வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் நேற்றைய தினம் உயிரிழந்தார். இல கணேசனுடைய உடலானது முன்னதாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல நேற்று இரவு கொண்டு வரப்பட்டு குடும்பத்தினர் தரப்புல அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டிருந்தது. முன்னதாக நேற்று இரவு இல கணேசனுடைய உடலுக்கு தியாகராய நகர் இல்லத்துல தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மூத்த தலைவர் H ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தோர்கள் நேர்ல அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்று காலை 8:30 மணி அளவுல வீட்டில் இருந்து இல கணேசனுடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வெங்கட் நாராயண சாலையில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்துல அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஆளுநர் இல கணேசனுடைய உடலுக்கு முப்படைகளின் சார்பாக தேசிய கொடி போற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்திருந்தாங்க. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சார்பாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினும், அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக இங்கே வந்திருந்து தமிழக அமைச்சர்கள் உட்பட அனைவரும்
உயிரிழந்த ஆளுநர் இல கணேசனுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து மத்திய மாநில அரசுகளின் சார்பாக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதே போல மத்திய அமைச்சர் எல் முருகன், நாகாலாந்து மாநிலத்துடைய முதலமைச்சர் நெய்பியூ ரியோ மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரபலங்கள், முக்கிய தலைவர்கள் நேரில் வந்திருந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ராணுவ மரியாதையோடு இல கணேசனுடைய உடலானது இறுதி ஊர்வல வாகனத்துல ஏற்றப்பட்டு பெசநகர் மின்மயானத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. இங்கே பெசநகர் மின்மயானத்துல இறுதி சடங்குகள் என்பது குடும்பத்தினர் தரப்புல செய்யப்பட்டு ராணுவ மரியாதையோடு உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது ராணுவ மரியாதையோடு குண்டுகள் முழங்க தகனம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. மறைந்த இல கணேசனை பொறுத்தமட்டில் தஞ்சை மாவட்டத்துல கடந்த 1945 பிறந்திருந்தார். அரசு பணியை தொடர்ந்து 1970ஆம் ஆண்டுல RSS இயக்கத்துல சேர்ந்து பணியாற்ற தொடங்கியிருந்தார். குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியும் இல கணேசனும் ஒரே காலகட்டத்துல RSSல இணைந்து பணியை தொடங்கியிருந்தாங்க. பிரதமரும் இல கணேசனும் இணைந்து பல்வேறு அரசியல் பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அனைவரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடிய இல கணேசன் அனைத்து கட்சியிலும் நண்பர்களை சேமித்து வைத்திருந்தார். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று ஏராளமான மாற்றுக் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் நேரில் ஒவ்வொருவராக வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்ததை நம்மால் இங்கே நேரடியா பார்க்க முடிந்தது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.